ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. விருச்சக ராசி சொல்லவே தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் போராட்டத்தின் உச்சியில இருக்கிறாங்க. அதாவது உயிரோட இருக்கலாமா இல்ல எங்கேயாவது போய் தலைமறைவே ஓடிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள். ஒரு பிடியும் இல்லாம வாழ்க்கை மூவ் ஆயிட்டு இருக்கு. ஏதோ வேலை செய்யறோம், சாப்பாட்டுக்கு ஆகுது, ஒரு சேவிங்ஸ் இல்ல, அடுத்த நாளைக்கு போக முடியல, கல்யாண காட்சிகள் நடந்தாலும் பிரச்சனைகள் போய் முடிஞ்சிருது. விருச்சகத்துக்கே இவ்வளவு பெரிய சாபக்கேடு. இதுக்கான காரணம் என்ன? நிறைய பேத்துக்கு நீங்க நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கான ரெமெடி கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய ஜோதிட ரீதியா நீங்க ரகசியத்தையும் அதுல இருக்கிற சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த விருச்சகத்துக்கு வழி ஏதோ இருக்கா? ஏதோ இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது ரொம்ப அற்புதமான தலைப்புகளோட உங்களுடைய நிகழ்ச்சியை நடத்துறீங்க. விருச்சிக ராசியை பொறுத்த முட்டில் அதுல 2 சங்கடம் இருக்கு. இயற்கை பாதகங்கள், செயற்கை பாதகங்கள். எல்லா மனிதனும் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு உள்ள ஃபாஸ்ட் லைஃப்ல மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய என்னை பொறுத்த வரைக்கும் 100% பிரச்சனையில 75% பிரச்சனை தன்னால உருவாக்கிக்கிறது. 25 விதி கொடுக்குறது. விதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவங்க ஐயோ எனக்கு பிரச்சனையா, நான் பாரு என்ன பண்றேன், இன்னும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன் பாருன்னு இவங்களே குத்திக்கிறது. அந்த மாதிரி செய்யக்கூடிய விஷயத்துல விருச்சிகத்துக்கு முதலிடம். விருச்சிக ராசி சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய காரணத்தினாலோ என்னவோ மனசு, மைண்டு தானே முக்கியம். லைஃப் ஆளுவது புத்தி. நீங்க எப்பேற்பட்ட அந்த சினிமா படத்துல வர மாதிரி அப்பா டக்கரா இருக்கலாம், ஆனா விருச்சிகம் உங்க மைண்டு சந்திரனால ஆளப்படக்கூடியது. அந்த சந்திரன் மட்டும் டியூன் ஆகலைன்னா யூ ஆர் டன், யூ ஆர் அவுட் ஆஃப் த கேம். இருக்கு சார், விருச்சிகத்துல எனக்கே நான் ஒரு 200 டாக்டர்ஸ் எனக்கு தெரியும், மேல் டாக்டர்ஸ் எல்லாரையும் தெரியும். அந்த 200 டாக்டர்ஸ்ல டாக்டர் தொழிலுக்கு என்ன தேவை? 3 விஷயங்கள் தேவை. எந்த ஒரு டாக்டரா இருந்தாலும் ராசிக்கு அப்பாற்பட்டு லயன்ஸ் ஹார்ட், ஈகிள்ஸ் ஹை அண்ட் லேடிஸ் ஹேண்ட். ஒரு கழுகினுடைய கண்ணும், ஒரு சிங்கத்தினுடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய தைரியமும், ஒரு பெண்ணினுடைய கையில் இருக்கக்கூடிய நளினமும் தேவை. இந்த 3 தேவைகளை வைத்துதான் நீங்க ஒரு நல்ல சர்ஜனா இருக்க முடியும். ரைட்? என்ன பக்குவம், என்ன தைரியம், என்ன வீரியம், இதெல்லாம் சேர்ந்தா தான் இருக்க முடியும். இப்போ அப்படி இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அப்படி இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா துரதிருஷ்டவசமா இல்லை. அவங்க ஆன்மாவில் இருக்கக்கூடியது அந்த ராசியினுடைய தாக்கம். அந்த விருச்சிக ஆன்மாவில் இருக்கக்கூடியது என்ன சொல்லுதுன்னா அவங்கள பயமுறுத்துது. சிறு விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு எனக்கு இது நடந்துருமோ, நடக்கல இன்னும், ஆனா நடந்துருமோ, கற்பனை பயம். நடந்துருச்சுன்னா அந்த நடந்து முடிஞ்ச சம்பவத்துல இருந்து அவங்க வெளியிலே வர்றதில்லை. நடக்கிறதுக்கு முன்னாடியே நடக்குமோங்கிற பயம். ஒருவேளை 10% பேருக்கு அது நடக்குதுன்னு வச்சுக்கோம், அந்த 10% அதுல இருந்து வெளியே வரதில்லை. வாழ்க்கை முழுக்க அந்த நினைப்பு. அது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல ஓசிடி. மன அழுத்தம் காரணமாக மனம் ஒரு நிலையிலிருந்து மூவ் ஆகல, தள்ளி போல, அதே இடத்துல இருக்கும். அது ஒரு மன சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். சந்திரன் நீச்சம் விதியின் அடிப்படையில். வெளியில கேட்டீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் சூப்பரா இருக்கேன். விருச்சிகத்தில் பிறந்த 80% பேர் வாயை திறப்பதில்லை, செவியை மூடுவதில்லை. கண்ணையும் மூக்கையும் செவியையும் மூடுவதில்லை. அப்படின்னா ஒன்லி இன்கமிங் தான், அவுட் கோயிங் இல்ல. உள்ள எல்லாம் டஸ்ட் அல்லது குப்பை எல்லாம் சேர்ந்து கார்பேஜ் மாதிரி குவிஞ்சு கிடக்கு. வெளியில யார்கிட்டையும் போய் சொல்றது இல்லை. நீங்க சொன்ன மாதிரி உண்மைதான். என்ன நிறைய விஷயங்கள் அசிங்கம் அவமானம் அத்தனையும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் திருமண பந்தம் இன்னொரு அழுத்தத்தை தருகிறது. திருமண பந்தம் நம்ம மாதிரி ஏதோ லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்றாங்க, அப்படி இல்லை. விருச்சிகத்துல பிறந்தவங்க பாத்தீங்கன்னா மதம் விட்டு மதம் திருமணம், இனம் விட்டு இனம் திருமணம், கண்டம் விட்டு கண்டம் திருமணம். இட்டலி பொண்ணை நம்ம ஒரு காரைக்குடி பையன் கல்யாணம் பண்ணா இது செட் ஆகுமா? பேசுறதுக்கு, வீடியோல பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், எல்லாரும் கை குலுக்கிட்டு போயிடுவாங்க. கல்யாணம்ங்கிறது என்ன? 24 மணி நேரத்துக்கு நீங்க தான் ஹீரோ, 24 மணி நேரத்துக்கு அப்புறமா 24 வருஷத்துக்கு நீங்க தான் ஜீரோ.
இதுதான் கல்யாணம். வேற என்ன? ஆக விருச்சிகத்துக்கு கண்டம் தாண்டி கண்டம் கல்யாணம் பண்ணா அதை விட ஒரு பெண்ணிய கண்டம் இருக்கா? இல்ல. அப்ப விருச்சிகத்துக்கு ஏன் இந்த வலி, இவ்வளவு வருஷமா இந்த தாக்கங்கள் அப்படின்னா, அதற்கு 60 முதல் 70 விழுக்காடு இவர்களே காரணம். இது சொல்லும் போது என்ன பழிப்பாங்க, என்னை திட்டலாம், கமெண்ட்ஸ்ல தப்பா எழுதலாம், அதை பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்லை. எனக்கு வேணுங்கிறது விருச்சிகராசி என்பவர்களுக்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும். அதற்கு உண்மையான தீர்வு வேண்டும். நீ அப்படி ஆயிடும், மாய மந்திரம், ஒரு வாரத்துல பாரு கூரையை பிடிச்சிட்டு கொட்ட போகுது, இந்த இந்த தேவையில்லாத வாக்கு உறுதிகளை கொடுக்க நான் தயாராக இல்லை. ஆனால் ஒரு குழு கொடுக்கிறேன், நீங்க நல்லபடியா வரத்துக்கு, வெற்றி அடைகிறதுக்கு ஒரு சின்ன குழு கொடுக்குறேன். அது ஒரு ஹிண்ட், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு துருப்பு சீட்டு கொடுக்குறேன். எந்த ஒரு மனிதனுக்கும் கட்டி கொடுத்த சோறும் சொல்லி கொடுத்த பாடமும் கொஞ்சம் தூரம் தான் வரும். அவனே கத்துக்கிட்டதான் நிற்கும். இப்ப நான் சொல்லி கொடுக்கிற பாடமும் கொஞ்சம் தூரம் வரும். உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல 6, 8, 12 இந்த இடங்கள்ல பாவி கிரகங்கள், பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, ராகு, சுக்கிரன் போன்ற கிரகங்கள், சுக்கிரன் முழு சுபர் தான், நிலையை பொறுத்து பாவ தொடர்பு பெற்றால் அவருக்கும் பாதிப்பு உண்டு. சனி, செவ்வாய், ராகு முழு பாவ கிரகங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பாவ கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் இடங்களில் அமர்ந்து அவர்களுடைய நட்சத்திர பாத சாராதிபதி சுபராக இருந்து சுபத்துவம் பெற்று இருக்கும் பட்சத்தில், சுபத்துவம்னா நல்ல நிலைமையில இருக்கணும், உங்க நட்சத்திர பாத சாராதிபதி இருந்தால் உங்கள் வாழ்க்கை ஜூன் 2ற்கு பிறகு மாறும். தவிர பிறப்பு ஜாதகத்துல லட்சம் கோடி காம்பினேஷன் இருக்கு. நீங்க எங்கள்கிட்ட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கான தீர்வையும் சொல்ல முடியும். நீங்க அவஸ்தைப்படுறது மட்டும் இல்லாம அதுக்கு என்ன பண்ணா தீர்வு அப்படிங்கிறது, அந்த தீர்வு எப்ப வருங்கிறதையும் சொல்ல முடியும். இல்லை, இதெல்லாம் நம்பிக்கை இல்லை. பெரும்பாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்த தமிழக மக்களுடைய இந்த கன்சல்டேஷன்ஸ்ல ஜோதிட சாஸ்திரத்தின் மீது ஒரு ஏளனமான பார்வை என்பது இருக்கு. ஜோசிகார் இது தொலைக்காட்சிகளே இதை செய்து யோசிக்கார. இதற்கு என்ன காரணம்னு போனீங்கன்னா, இந்த துறையில் இருக்கக்கூடிய சில பேர் கண்ணா பின்னான்னு பலன்கள் சொல்றதும் பரிகாரங்கள் சொல்றதும், அந்த தரம் என்பது இருக்கு இல்லையா, அந்த கலையினுடைய தரத்தை கம்மி பண்ணிச்சு. நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சிந்து பைரவை படம் பார்த்திருக்கீங்க. அதுல சிவகுமார் மிகப்பெரிய கர்நாடக சங்கீத பாடகர். அவர் ஒரு வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை காரணமா ஒருவர்கிட்ட போய் மது பிச்சை கேட்பார். அந்த மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பார் பாலச்சந்தர். அவர் சொல்லுவாரு, நீ கர்நாடக சங்கீதம்லாம் நீ பாடிட்ட, எங்க முன்னாடி டப்பா கூத்து பாடு, உனக்கு அந்த அந்த மதுவை நான் கொடுக்குறேன், சாராயத்தை. அதுக்காக அவர் டப்பா கூத்து பாட்டு பாடுவார். அப்படி தரமான இந்த கலையை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் இன்றும் இருக்கு. வெறும் டிஆர்பிக்காக, அதிலே வைத்து பொழப்புக்காக போகக்கூடிய பல ஜோதிடர்களும் இருக்காங்க. தவறான பலன்களை, தவறான பரிகாரங்களை சொல்லிக் கொண்டுதான் இருக்காங்க. இதனால மக்களுக்கு என்ன ஆகுது? ஜோதிடமா, ஜோசியரா, பால்காரர் பின்னாடி போய் நில்லுப்பா, நீங்க கீழே போப்பா, சுத்தம் பண்ணுவா வீட்டை அப்படிங்கிற அளவுக்கு போயிடுது. ஜோசியரா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, 50 ரூபாய்க்கு பாக்குறீங்களா? 50 லட்சம் செலவழிச்சு கல்யாணம் பொண்ணுக்கு, அந்த மாப்பிள்ளைய செலக்ட் பண்ற ஜோசியர் 50 ரூபா. விளங்குமா நாடு? இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில 50 ரூபா கொடுத்து, அதுல வேற இன்னும் சில பேர், ஜோசியத்துக்கு எதுக்கு காசு உனக்கு? நான் கூட கேட்டேன், நீ வேலைக்கு போற ஒரு இடத்துல உனக்கு எதுக்கு காசு, சம்பளம் எதுக்கு உனக்கு காசு? ஃப்ரீயா வேலை செய். ஹோட்டல்ல போய் தண்ணி பாட்டில் வாங்க, எதுக்கு காசு கொடுக்குற? தண்ணி ஃப்ரீயா தானே கொடுக்கணும். தமிழர்கள் பண்பாடு அது இதுன்னு பேசுற, அப்படி பேசிக்கொண்டே போகலாம்.
ஆக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சொல்ற நல்ல விஷயத்தை எடுத்துக்கிறதுக்கு உனக்கு நல்ல நேரம் இருக்கணும். விநாச காலே விபரீத புத்தி. உனக்கு நல்ல நேரம் இல்லைன்னா தெய்வம் கீழே இறங்கி உங்க அப்பா அம்மா ரூபத்துல வந்து உனக்கு நல்லது சொன்னாலும் புத்தி ஏறாது. நல்ல நேரம் இருந்தால் உலகத்துல எங்க நல்லது இருந்தாலும் அதை டக்குன்னு நீ எடுத்துக்குவ. ஆக விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இவ்வளவு சொல்லக்கூடிய காரணம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய மரியாதை மற்றும் நட்பு மற்றும் அன்பு. அந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கணுங்கிற உண்மையான எண்ணம். உங்க சுய ஜாதகத்துல 6, 8, 12 பாவ கிரகங்கள் அமர்ந்து இருந்தால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை எங்கள்கிட்ட கொண்டு வந்து கன்சல்டேஷன்ல காமிங்க. துல்லியமா அது எப்போ நல்லது விடிவு காலம் பிறக்கும், எப்போ நல்லது நடக்கும், நல்லது நடக்க வைக்க வேண்டும், அதற்கு என்ன ரெமிடிஸ், அதற்கு உண்டான விஷயங்களை சொல்ல முடியும். சிறப்புங்கய்யா, ரொம்ப நன்றி. வணக்கம்.